இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா புதிய தமிழகம் ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சு. கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போ தன்னோட மகனையும் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. நீங்க இதுக்கு ரொம்ப பெரிய பதிலெலாம் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க. இலங்கையில் பிரபாகரன் போராடினார், ஓகே, ராஜபக்சே ஒடுக்குனார். ராஜபக்சே மகன் அடுத்த அரசியலுக்கு வருவதற்கும் பிரபாகரனின் மகன் அடுத்த அரசியலுக்கு வருவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. தென் மாவட்டத்தில் ஒரு நாள் நண்பர்கள் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மாறிடுச்சு. நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தென் மாவட்ட பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியாது. தனிநபருக்கு 144 போட்டு 3 முறை குண்டுகள் போட்டிருக்கிறாங்க தலைவர் மேலே. என்ன, அந்த குடும்பமே இந்த சமூகத்திற்காக தியாகம் செஞ்சுட்டு இருக்குதுங்க. உயிரை பணையம் வச்சு தான் தென் மாவட்டங்களில் போய் திரும்பி வரணும். இன்றைக்கி தேதியிலையும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கி ஒடுக்குமுறையை எல்லாம் சண்டைகள்லாம் குறைஞ்சிட்டாலும் கூட டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற ஒரு அரசியல் தலைவர் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டா எல்லா தலைவர்களுக்கும் சாலையோரங்களில் சாலையை பார்த்து தான் காவலர்கள் நிற்பாங்க. ஆனால் தலைவருக்கு மட்டும் சாலைக்கு எதிரில் அந்த காடுகளை, அந்த காலி இடங்களை நோக்கி காவலர்கள் நிற்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. இந்த முள் பாதையில், இந்த போராட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் தன் மகனை படித்து எங்கேயோ அமெரிக்காவுக்கு எங்கேயாவது வெளிநாடுகளில் அமைச்சு படிக்க வைக்காமல் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு இந்த புரட்சிகரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது அவருடைய பெருந்தன்மை. நான் படிச்சுட்டேன், நல்லா இருந்துட்டேங்கிறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போய் நல்லா என் குடும்பத்தோடு வாழணும்னு நினைக்காம அவர் இங்கு வரணும்னு நினைக்கிறதுங்கிறது அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய தார்மீக கடமைங்க. அதைத்தான் அவர் ஒரு பேட்டியில் கூட சொன்னார், நான் வரலைன்னா தான் தவறு அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் இதை வாரிசு அரசியலாக பார்க்கக்கூடாது. 4 படத்தில் சந்தானத்தோடு நடிச்சுட்டு கோடிக்கணக்கான சொத்தில் ஒரு பெரிய சினிமா நிறுவனம் வச்சுட்டு எல்லா படத்தையும் இயக்கக்கூடிய இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியலுக்கு வர்றதுக்கும் 6 மருத்துவர்கள் சேர்ந்து உழைச்சி தான் சொந்த உழைப்பில் ஹாஸ்பிட்டல் கட்டி மருத்துவம் பார்த்து அந்த காசை எடுத்துகிட்டு பொதுமக்களோட பிரச்சனைக்கு போயிட்டு வர்றதுங்கிறதும் ஒன்றும் கிடையாதுங்க. இது ரெண்டும் ஒப்பிடுறதே தவறுங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.